ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஓவரால் ப்ராசஸ் டேட்டா சயின்ஸ் இப்போ எப்படி ஒர்க் ஃப்ளோ எம்எல் மாடலுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி டேட்டா சயின்ஸ்க்கும் இருக்கு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னா, இதுல ஒரு ஆன்லைன் ஸ்டோர் இருக்கு. அதுல எப்படி இன்க்ரீஸ் பண்றது, ப்ராடக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ஒரு பில் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் பில் பண்ண போறோம். அது எப்படி நம்ம நார்மலா எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ப்ராடக்ட்ஸை. நம்ம இஷ்டத்துக்கு ப்ராடக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் லைக் பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு தானே ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான டேட்டாஸை கேதர் பண்றோம். அவங்களோட பர்ச்சேஸ் ஹிஸ்டரி, அப்புறமேட்டுக்கு என்னென்ன வெப்சைட்ஸ் எல்லாம் அவங்க போய் அடிக்கடி பாக்குறாங்க, அப்புறம் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் கொடுத்தது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கேதர் பண்றோம். கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதுல டேட்டா கிளீனிங். அதுக்கு டேட்டா கிளீனிங்னா மிஸ்ஸிங் டேட்டா, டூப்ளிகேட்ஸ், எரர் டேட்டா, இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் அனலைஸ் பண்றோம். ஸோ ஓகே, இப்போ ஒரு சார்ட்ல நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது சீக்கிரமா அந்த டேட்டால என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றத நம்மளால கெட் பண்ண முடியும். ஸோ அதுல இருந்து நம்ம அவங்க எப்போ நிறைய வாங்குறாங்க, ஹாலிடேஸ்ல வாங்குறாங்களா இல்ல வீக் டேஸ்ல வாங்குறாங்களா, இல்ல என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்றோம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஓகே, இதுல அவங்க எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க, அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு அல்காரிதம், அந்த டேட்டாவெல்லாம் இம்பார்ட்டன்டான டேட்டாவெல்லாம் கொடுத்து கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் அல்காரிதம் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்க்கு யூஸ் பண்றது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம மாடல் ட்ரெயின் பண்றோம். மாடல் ட்ரெயின் பண்ணி அந்த மாடல் நமக்கு நல்ல அக்யூரசி கொடுக்கணும்னா அந்த மாடலை வச்சு அந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம என்ன ப்ராடக்ட் கொடுக்கலாம், அதாவது இந்த டிஸ்கவுண்ட் போகுது, இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்படிதான் டேட்டா சயின்ஸோட ஓவரால் ப்ராசஸ் ஒர்க் ஆகும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் தான். முன்னாடி அனாலிசிஸ் பார்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுது. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா என் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.